அஷ்டதிக்கஜங்களை புராணத்திலும் ஸ்ரீவிஷ்ணு மரபிலும் சிந்தித்தோம். இப்பொழுது வரலாற்றில் பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகத்தான மாமன்னர். 1509 முதல் 1529 வரை அரசாண்டவர். விஜயநகர சாம்ராஜ்யத்தை அரசாண்ட 4 வம்சத்தவருள் துளுவ வம்ச மரபினர் இவர். இவரை தெலுங்கு போஜன் என்று போற்றினார்கள். இவரே கலைகளிலும் கல்வியிலும் கேள்வியிலும் இலக்கியத்திலும் மிகச்சிறந்தவர். அப்படிப்பட்ட மிகச்சிறந்தவர்களெல்லாம் இவர் ஆதரித்தார், போற்றினார், பாதுகாத்தார். இவருடைய அவையை மிகச்சிறந்த அறிஞர்களும் கவிஞர்களுமான 8 பேர் அலங்கரித்தார்கள். அவர்கள்தான் அஷ்டதிக்கஜங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவருடைய அவையானது மிகவும் போற்றப்பட்டது, புவன விஜயம் என்று அழைக்கப்பட்டது. அந்த 8 பேரறிஞர்கள் தங்களுடைய அற்புதமான கொடைகளால் தெலுங்கு இலக்கியத்தை அலங்கரித்தார்கள். அவர்கள் அல்லாசாணி பெத்தண்ணா, தூர்ஜதி, நந்தி திம்மண்ணா, மாதயகாரி మల్లన్న, అయ్యలరాజు రామభద్రుడు, పింగళి సూరన్న, ராமராஜபூஷணடு, தெனாலி ராமகிருஷ்ணா. இவருடைய கொடை மகத்தானது. அந்த கொடைகள் காலத்தை வென்று நிற்கின்ற பல இலக்கிய படைப்புகள் இன்றளவும் பேசப்படுகின்றன. தெலுங்கு இலக்கியத்தை அதன் உச்சிக்கே கொண்டு சென்றவர்கள். அல்லாசாணி பெத்தண்ணா தெலுங்கு இலக்கியத்தின் பிதாமகர் என்று போற்றப்படுபவர், மனு சம்பவம் இயற்றியவர். தூர்ஜதி காளஹஸ்தி மகாத்யமு, నంది తిమ్మಣ್ణ పారిజాతపహరణము, మాధవయ్య గారి మల్లಣ್ణ రాజశేఖర చరిత్రము, అయ్యలరాజు రామభద్రుడు ராமாபியுதயமு, பிங்களி சூரண்ண. இவருடைய ராகவ பாண்டவியம் என்பது ஒரு இரட்டை படைப்பு. ராமாயணம் மகாபாரதம் 2 கதைகளும் இங்கு விவரிக்கப்படுகின்றன. రామరాజభూషణుడు కావ్యాలంకార సంగ్రహము, వసుచరిత్రము. తెనాలి రామகிருஷ்ண பாண்டுரங்க மகாத்யமு, கடிகாச்சல மகாத்யமு. இப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை எல்லாம் தந்தவர்கள். இவர்கள் அஷ்டதிக்கஜங்கள் என்று போற்றப்பட்டார்கள். வரலாற்றை காணப்படுகின்ற அஷ்டதிக்கஜங்கள் இவர்களே. கிருஷ்ணதேவராயருடைய அவருடைய படைப்புகளை பற்றியே நாம் தனியாக பேச வேண்டும். அப்படி மகத்தான படைப்புகளை தந்தவர். அவர் அவையே இருந்த அந்த 8 பேரும் அஷ்டதிக்கஜங்களும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி பெருமையுடன் பேசுவதற்கு காரணமாக இருந்தார்கள். இவருடைய படைப்புகள் மகத்தானவை. முன்னரே சொன்னது போல் தெலுங்கு இலக்கியத்தை அதன் உச்சநிலைக்கு கொண்டு சென்றவர்கள் இந்த மாமன்னரும் இந்த பேரறிஞர்களும் ஆவர். கிருஷ்ணதேவராஜருடைய படைப்புகளை பற்றி பின்னர் பேசுவோம். இவ்வாறு அஷ்டதிக்கஜங்கள் புராணத்திலும் வைணவ மரபிலும் வரலாற்றிலும் நம்மை பிரமிக்க வைக்கிறார்கள்.